சினீஷ், இது 3வது படமா எத்தனாவது படம் சினீஷ்? 5ஆ? மீதி 3 படம் என்ன சினீஷ்? இல்லை ஃபஸ்ட்டு நான் வந்து கிளாஸ்மேட் அவன். காலேஜில் நான் ஃபஸ்ட்டு அவனை பார்க்கும்போது எப்படின்னா ரோட்டில் தான் பார்த்தேன். ஏன்னா நான் காலேஜ் போயிட்டு இருந்தேன். அப்போ இவன் வந்து பஸ்ஸு மேலே டாப்பு, அதாவது என்னென்னா அப்போ காலேஜ் படிக்கும்போது எல்லாருமே இந்த பஸ்ஸு டாப்பில் வரதெல்லாம் ஒரு கெத்தாக நினச்சி ஒன்று பண்ணுறதில் நம்மளால் ஒருத்தன். ஆனால் அவனை பார்க்கும்போது தான் தெரியும் அது எவ்வளோ பயப்படுறான்னு. இப்படி ஒருத்தன் வந்து பார்த்து இவன் என்ன பண்ணுறான் இவன் பஸ்ஸு டாப்பில் அப்படின்ற மாதிரி யாரோ கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போன மாதிரியே இருக்கும். ஆனால் அது இவன் தான் பண்ணுறான். ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கா சத்யான்னு சொல்லி, அவன் என்ன பண்ணிட்டான், நாங்கள் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் எழுதின ஒரு சப்ஜெக்ட் வந்து எல்லாருக்கும் ரிசல்ட் வந்துடுச்சு. நாங்கள்லாம் இப்போ ஹெச்ஓடி டிபார்ட்மெண்ட்டில் பார்த்துட்டு, சாரி ரொம்ப தொண்டை கட்டியிருக்கு, விடிவியோட இது அந்த மாதிரி மேட்ச் ஆயிடுச்சு, போய் ஹெச்ஓடி ரூமில் ரிசல்ட்டை பார்த்துட்டு வரோம், நாங்கள்லாம் பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் அதுக்கே லேட்டாக வந்திருக்காரு. நேராக மேலே படிக்கட்டு ஏறி அதை பார்க்க போகிறதுக்குள்ளே அந்த பையன் என்ன பண்ணிட்டான், அவன் பார்த்துட்டு கீழே இறங்கி போகிறான். அவன் மேலே வரும்போது ஏய் நீ எங்கடா போகிற மேலே அப்படின்னு சொல்லி, இல்லை நான் ரிசல்ட் வந்துருக்கலாம்ப்பா, ஏய் நீலாம் ஃபெயில்ரா வாடான்னு கூப்பிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் செகண்ட் செம் எழுதுறவங்க, தேர்ட் செம்மு, ஃபோர்த் செம்மு, எல்லா செம்மும் இவர் வருவார், அந்த அட்டெம்ப்ட் எழுதிட்டே இருப்பான். அட்டெம்ப்ட் எழுத, ஆனால் இவன் ரோல் நம்பரே வராது கிளாஸில். அவன் பார்த்து தனியாக உட்கார வச்சு எக்ஸாம் எழுத வச்சுட்டே இருப்பாங்க. அப்புறம் 3 வருஷம் கழிச்சு யூனிவர்சிட்டியில் போய் செக் பண்ணியிருக்காரு. அப்போ தான் தெரியும் ஃபஸ்ட் செமஸ்டர்லேயே பாஸ் ஆகிருக்காப்புல. அந்த எக்ஸாமை பாஸ் ஆன எக்ஸாமை 6 வாட்டி எழுதின ஒரே ஆள் இவன் தான்.